இதுல எது வேணும்னாலும் ஜீ5 ஆப்ல இருக்கு. ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, இலவசமா பாருங்க, எப்ப வேணாலும் எங்க வேணாலும். ஏய் மாரி, நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏன் இப்படி 7:30 எழுத்து விட்டுட்டு இருக்க? எப்பல என்ன இம்புட்டு கோவமா வந்திருக்க? நான் என்ன பண்ணேன்? நான் ஏன் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறேன்னு கோவிலுக்கு போய் கேட்டா தெரியும்னு நீதான் ஜீவா சார் கிட்ட சொன்னியா? ஆமா சொன்னேன். இப்ப என்ன அதுக்கு? ஏன் அப்படி சொன்ன? பின்ன உன்ன மாதிரி என்னென்ன கல்லஞ்சக்காரி நினைச்சிட்டியா? நீ ஏன் வேணான்னு சொல்றேன்னு யாருக்கும் தெரியாம அந்த மனுஷ பாவம் எப்படி உருகி நிக்கிறாருன்னு பாரு. அதை பார்த்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா? அதுக்கு இப்படி போட்டு கொடுப்பியா? நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடி. ஏன் நான் சொன்னதுல இப்ப என்னாச்சு? அவரு போய் அந்த சாமியாரை பாத்திருக்காரு. அந்த சாமியாரை இவர் சங்கடமா பேசுறத பார்த்துட்டு ஒரு சொம்புல 9 கலர் பூவை போட்டு குலுக்கி அத கண்ணை மூடிட்டு எடுக்க சொல்லிருக்காரு. வெள்ளைப்பூ வந்தா உன் கல்யாணம் நடக்கும்னு சொன்னாரா. இவரும் எடுத்தாரா. வெள்ளைப்பூ தான் வந்திருக்கான். அத நம்பிக்கிட்டு அதே மாதிரி நீயும் எடுன்னு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போயிருக்காரு. எடுத்தியா பூவு? வெள்ளைப்பூ வந்துச்சா? ஓங்கி ஒண்ணு விட்டுன்னு வையேன். பூவே நீ எத்தனை அடி வேணாலும் அடிச்சுக்க. ஆனா அந்த பூவை எடுத்தியா இல்லையா அதை மட்டும் சொல்லுப்புல. பூவை எடுத்தியா இல்லையா புள்ள? எடுத்த. எடுத்துறியா? என்ன கலர் இருந்துச்சு சொல்லு. சொல்லு புள்ள. சொல்லு புள்ள, என்ன கலர் வந்துச்சு? வெள்ளைப்பூ வரலையா? வெள்ளைப்பூ வெள்ளைப்பூவே வந்துருச்சு. அத சந்தோஷமா சொல்ல வேண்டியதானே புள்ள? ஏன் இப்படி இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி மூஞ்ச வச்சிட்டு இருக்க? சும்மா இருப்புல. நானே ஏண்டா இது வந்ததுன்னு வருத்தமா இருக்கேன். இதுல வருத்தப்படுறதுக்கே என்ன புள்ள இருக்கு? சும்மாவே கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோன்னு ஏகப்பட்ட தொந்தரவு பண்ணாரு. அது இன்னுமே அதிகமாயிடுமே. அப்படியெல்லாம் இல்ல புள்ள. ஜீவா சார பின்னாடி சுத்துறாருன்னு சாமியே மனசு இறங்கிருச்சு. நீதான் என்னமோ உயரத்துல இருக்கிற மாதிரி. இனிமையாவது முருங்கை மரத்துல இருந்து இறங்கி வந்து சாமி சொல்றத கேளு. மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்காத புள்ள. அதெல்லாம் நடக்காத காரியம். இது உங்களுக்கு தான் புரிய மாட்டேன்.